சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டிற்கு அருகில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையமானது 1102.25 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 564.44 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. இந்நிலையத்தில் கல்வி, ரமேஷ், தற்போது முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார்? விவரம். கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கூடிய நவீன தொழில்நுட்ப வசதிகளில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தையும் அதில் அமைக்கப்பட்டுள்ள நிர்வாக கட்டடம், நுழைவு வாயில், வளைவுகள், விருந்தினர் விடுதி மற்றும் 9 வளாகங்களையும் அதனை சார்ந்த 126 கட்டடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. தற்போது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பாக 8,13 லட்சம் ரூபாய் செலவில் விழுப்புரம் மாவட்டம் வி மருதூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். 3 டிபார்ட்மெண்ட் சார்பாக இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. அதே போல தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கனவு இல்ல திட்டத்தின் வீழ்ச்சியாக தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பாளர்கள் விருது பெற்ற 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்குவதற்கான ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக சேலத்தில் அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் அந்த மாவட்ட ஆட்சியர் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மொழியாக்கம் செய்து சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு வழங்கப்பட்டிருக்கு.